நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கோட்டை தெருவில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு பார்வதாம்பாள் சமேத ஸ்ரீ பரமேஸ்வரன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவில் புனரமைக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவானது நேற்று முன்தினம் கணபதி பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நாளான இன்று அதிகாலை கலச ஆராதனை, நவகிரக ஹோமம், பஞ்சசூக்த ஹோமம், துர்கா சகஸ்ரநாமம், மகா சாந்தி ஹோமம், வேத பாராயணம் மற்றும் 4 கால வேள்வி பூஜையுடன் ரக்ஷா பந்தன நாடி சந்தனம் செய்யப்பட்டு பூர்ணாதி நடைபெற்றது. இதையடுத்து யாகசாலையிலிருந்து புனித தீர்த்த கலசம் எடுத்துச் சென்று கோயில் உச்சியில் உள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் செய்தனர். பின்னர் கலசத்திற்கு ஊற்றிய புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதனையடுத்து சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பார்வதாம்பாள் சமேத ஸ்ரீ பரமேஸ்வரன் சாமி சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த விழாவையொட்டி பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.